இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மானரோஷத்தோட வாழ்ந்த பொண்ணு அதான் அது உன்னை சாப்பிட விடாம தடுக்குது. ஆனா எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு. ஐயோ அக்கா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்ல. இல்ல இந்து, நான் உன்னை தப்பு சொல்லவே இல்ல. எங்களோட வாழ்க்கை இந்த வீட்டுல இப்படிதான் இருக்கு. இங்க இருக்கிற ஆம்பளைங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு ஒரு அடிமை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வீட்டு ஆம்பளைங்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க. இவங்களுக்கு பொண்ணுங்களெல்லாம் மதிக்கவே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டிங்கிறவ யார் தெரியுமா? சம்பளமே கொடுக்காம வீட்டு வேலை செய்யற ஒரு வீட்டு வேலைக்காரி. ஒரு தடவை இங்க உள்ள வந்துட்டா வெளி உலகத்தெல்லாம் மறந்துடணும். இங்க பரிந்து உண்மையை சொல்லணும்னா, கர்ணாவுக்கு என் தங்கச்சி புவனாவை தான் கட்டி வைக்கிறதா இருந்தோம். ஆனா இந்த கல்யாணத்துல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. நான் கஷ்டப்படுற மாதிரி என் தங்கச்சி இந்த வீட்டுல வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். என்ன சொல்ல போனா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இப்ப அவ கல்யாணம் நின்னு போச்சு. என் தங்கச்சி இந்த குடும்பத்துல இருந்து தப்பிச்சிட்டான்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டான்னு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அட அக்கா, நம்ம கையில என்ன இருக்கு? என்ன நடந்தாலும் சரி, இதுதான் விதின்னு நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு சோர்ந்து போய் உட்காராம எது நடந்தாலும் பாத்துக்கலான்னு நம்மள நாமளே தயார்படுத்திக்கணும். உன்னோட இந்த தைரியம் இருக்கே, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட சித்ரா உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கா. ஒரு குழந்தையோட உசுரை நீ காப்பாத்தினப்ப ஒரு பொண்ணா உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். என்ன சிந்து? ஒண்ணு இல்லக்கா, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இப்போ நீங்க என் கூட இருக்கிறது யாராவது பார்த்தா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். என்னால இன்னொருத்தருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா? உன்னோட இந்த நல்ல மனசுக்காகவே எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். உனக்கு நல்லதுதான் நடக்கும். சரி, நான் கிளம்பட்டுமா? அக்கா அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன பண்ண சொல்லுமா. நான் எங்க அப்பா கிட்ட பேசணும். என் போன்ல சார்ஜ் இல்லாம போயிடுச்சு. இங்க சார்ஜர் வர எங்க இருக்குன்னு தெரியல. உங்க சார்ஜரை மட்டும் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொண்டு வரேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? நீ சாப்பிடுவேன்னு எடுத்துட்டு வந்த, ஆனா திரும்ப எடுத்துட்டு போ சொல்ற. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி பசியோட இருக்க போற? பசியோட இருந்தாலும் சுயமரியாதையோட இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில அத்தனை பேருக்கு முன்னாடி இந்த வீட்டு ஆம்பளைங்க என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. நீங்களும் தானே அதை பாத்தீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படிக்கா இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியும்? சரி இந்து, நான் உனக்கு சார்ஜர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு. சரிங்கக்கா.